விருத்தாச்சலத்தில் கஞ்சா போதையில் பொதுமக்களை தாக்கிய 3 பேரில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விவரம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பழமலை நாதர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் மண்டபம் கட்டும் இடத்தில் கட்டுமான பணி செய்து கொண்டு அங்கு காவலாளியாக வேலை பார்த்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று இரவு அவர் அந்த கட்டிடத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த போது இன்று அதிகாலை அதே பகுதியைச் சேர்ந்த கந்தவேல், பாலசிவா ஆகிய 3 பேர் அந்த மண்டபத்தில் உள்ள நுழைந்து தூங்கி கொண்டிருந்த கார்த்திகை தரவழியில் கம்பியாலும் கல்லாலும் கட்டையாலும் கொலைவெறியோடு தாக்கல் செய்தனர். அவரை அந்த கும்பல் வீடியோ பதிவு செய்து இன்ஸ்பெக்டரும் பதிவு செய்துள்ளனர். அதில் கார்த்திக் அவர்களை கும்பிட்டு என்னை விட்டு விடுங்கள் என்று கதிரையும் அவர்கள் விடாமல் அவரை தாக்கியுள்ளனர். விருத்தாச்சலம் மருத்துவ மருத்துவமனையில் வந்து அந்த கும்பல் அங்கு கலைக்கிறது இந்த ராஜேந்திரனை அங்கு கும்பல் தலைமுறைக்கு குச்சியாலும் கல்லாலும் தாக்கியுள்ளனர். இதனை அறிந்த எதிர்கரை சுந்தரமூர்த்தி அவரை தடுக்க சென்றுள்ளனர். அப்போது அவரையும் அவர்கள் தலைமுறைக்கு தாக்கியுள்ளனர். அந்த கும்பல் விருத்தாச்சலம் எரமூர் ரயில்வே பாலம் அருகே கள்ளக்குறிச்சியில் இருந்து விருத்தாச்சலம் வந்த அரசு பேருந்து வழிபடுத்தி ஏறியுள்ளனர். அப்போது ஓட்டுநர் கணேசனை அந்த கும்பல் சரமறையை தாக்கி அவர்கள் கையில் வைத்திருந்த பீரிபாட்டால் தலையை அடித்து தாக்கியுள்ளனர். இந்த கும்பல் விருத்தாச்சலம் அருகே பதிவு உள்ளதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் தெரிவித்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் அவர்கள் பிடிக்க சென்ற போது கந்தவேல் போலீசாரை தாக்கி சென்றுள்ளார். இதனை அடுத்து போலீசார் துப்பாக்கிகள் சுட்டு கந்தவேலை பிடித்தனர். இந்த சம்பவத்தின் போது தப்பியோடைய ரவுடி சிவா என்பவர் கீழே இருந்து கை மற்றும் காலில் எலும்புமுறிவு ஏற்பட்டது. குண்டு காயமடைந்த கந்தவேல் தற்போது விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.